ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய கிருபையை சார்ந்து நம்ம ஏசப்பா கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். இந்த நாளில் கூட எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஒரு வசனம் பாருங்க, சங்கீதம் 145 1-2 வாசிங்களேன். சங்கீதம் 145 1-2 பாருங்க. இத சொல்றது யாரு? அது வாசிங்க. மேல என்ன போட்டிருக்கு? தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். தாவீதே ஒரு ராஜாவாயிட்டார், ஆடு மேய்த்துட்டு இருந்தவர் ராஜாவாயிட்டார். இப்ப அவர் சொல்றாரு, ராஜாவாகிய என் தேவனே. பாருங்க, ராஜாவுக்கு ராஜா அவர். ஹல்லேலூயா. ராஜாவுக்கே ராஜா, அவர் ராஜாவே சொல்றாரு, என் ராஜாவேன்னு சொல்றாரு. வாசிங்க. உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். ஆல் டைம் ஆல்வேஸ். வாசிங்க. நாள்தோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, எப்பொழுதும் என்றென்றைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூச்சு விடாம ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ராஜாவுக்கே ராஜாவாகி இருக்கிற ஏசப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு மகாராஜனுக்கு கிருபைதே தேவ கிருபைதேன்னு சொல்லி ஆண்டவரை துதித்து நம்ம பாட போறோம். நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டி நல்ல உற்சாகமா. கிருபைதே தேவ கிருபைதே, கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே நாம் ஆனந்திப்போம். கிருபைதே தேவ கிருபைதே, கிருபைதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே இயேசுவிலே பொன்னேசரிலே நாம் ஆனந்திப்போம். நல்ல கரங்களை தட்டி முடிவில்லாத அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அருயிரன்பராயே எங்களுடனே ஜீவிய பாதையிலே சுபர. அருயிரன்பராயே எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபைதே தேவ கிருபைதே, கிருபைதே தேவ கிருபைதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையிலே அவருடைய வல்லமை விளங்க பண்ணினவர்,
மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதை விசுவாசித்து இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையோ வைத்தியரார். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையோ இயேசுவல்லால் சார்ந்திடவே இகமதில் வேறெமக்காரும் இல்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்காரும் இல்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தைகளை உணர்ந்து பாடுவோமா? விசுவாசத்தோடு பாடுவோம். அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரத்தை உணர்ந்து பாடுவோமா? அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையா சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதரா. கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதரா. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கையை தட்டி விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டத்தை போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாத அழைப்பினை காத்துக்கொள்வோம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நான் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மணவாட்டியும் ஆவலுடன் வாரும் என்று அழைக்கின்றோம். ஏசப்பாவுடைய வருகை நோக்கி நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நல்ல கரங்களை தட்டி வாலிப பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாருமா ஆவியும் மணவாட்டி ஆவலுடனே வாரும் என்று அழைக்கின்றோமே. வாரும் என்பே வாட்டியோ அவளோட
வரும் என்று அழைக்கின்றாரே. சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசு தம் வெளிப்படுவார். சீயோனே நீ பாருனக்காய் நாயகன் இயேசு நம் வெளிப்படுவார். கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை எல்லாம் சொல்லுங்க. கிருபை. நாங்கள் நிற்பது அவருடைய கிருபை. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. எங்களை நடத்துவது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுசும் ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, உங்களுடைய கிருபையினால் எங்களை நடத்துங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வாரம் முழுசும் அப்பா என்னை நடத்துங்கப்பா, உங்களுடைய கிருபையினால் என்னை நடத்துங்கப்பா. என் குடும்பத்தை நடத்துங்கப்பா, என் பிஸ்னஸை நடத்துங்கப்பா, எங்கள் ஊழியத்தை நடத்துங்கப்பா. நாங்கள் இல்லைப்பா, நீங்கள் நடத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நல்ல சொல்றீங்களா? உற்சாகமா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அவரை துதிப்பது அவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு ராஜாவே சொல்றாரு, ராஜாவை நான் என்றென்றும் எப்பொழுதும் துதிப்பேன், எப்பொழுதும் என்றென்றும். ஆல் த டைம், ஆல்வேஸ், எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஹல்லேலூயா. நீங்களும் நான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல், புதிய ஏற்பாட்டில் சபை. என்னது? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல், புதிய ஏற்பாட்டில் சபை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். யாக்கோபை ஆண்டவர் என்ன பேரை மாற்றி என்னவா மாற்றினார்? இஸ்ரவேல். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் புறஜாதிகளாக இருந்த நம்மை அவர் சபையாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போது இஸ்ரவேலுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ எல்லாம் நமக்கு உண்டு. இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நீ சின்ன பூச்சி மாதிரி உலகத்துக்கு இருக்கலாம், ஆனால் நீ பெரிய ஒரு போர் அடிக்கிற இயந்திரமாக நான் உன்னை பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. மேடுகளையும் குன்றுகளையும் தகர்த்து போடுகிற கிருபை நான் உனக்கு கொடுப்பேன், அந்த வல்லமை அதிகாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். பாடலாமா? ஹல்லேலூயா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். எல்லாருமாக இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேன். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட
மாட்டேன். கரங்களை தட்டி பாடுங்க. ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். எதை குறித்து பயம் வேண்டாம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேன், உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி, தாய் மறந்தாலோ நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளே. தாய் மறந்தாலோ நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளே. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியோ வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நல்ல கரங்களை தட்டி, ஏசப்பா நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலா இருக்கிறேன்ப்பா. தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய். தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போட்டாய். வழியோ வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, எனது கிருபை
உனக்கு போதோ பலவீனத்திலே என் பலன் விளங்கோ எனது கிருபை உனக்கு போதோ பலவீனத்திலே என் பலன் விளங்கோ பூரணமாக என் பலன் விளங்கோ எதற்கும் பயம் வேண்டாம். பாடுவோமா? பூரணமாக என் பலன் விளங்கோ எதற்கும் பயம் வேண்டாம். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ வழியோ சத்தியமோ சத்தியமோ ஜீவனோ ஜீவனோ. இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல பயப்படாத. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காது. ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல நான் தான்ப்பா வழி, நான் தான் சத்தியம், நான் தான் உனக்கு ஜீவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am the way, I am the truth, I am the life. நான் தான் உனக்கு வழி, நான் தான் உனக்கு சத்தியம், நான் தான் உனக்கு ஜீவனா இருக்கிறேன். வழி எல்லாம் சொல்லுங்க. வழி வழி தெரியாம இருக்கிறோமா? அவரை நோக்கி பாருங்க, அவர் நமக்கு வழியை காட்டுவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எது சத்தியம், எது உண்மை, எது பொய்ன்னு தெரியலையா? சத்தியமாகி இயேசுவையே நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஜீவன் ஆண்டவரே, வாழ்க்கை ஏன் வாழ்றோன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன்பா, எனக்கு உம்முடைய ஜீவன் எனக்குள்ள வரணும்ப்பா. ஹல்லேலூயா. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. கையை தட்டி வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. ஹல்லேலூயா. I am the way, I am the truth, I am the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அந்த வழியை விட்டுட்டு நம்ம வேற எந்த வழியில போனாலும் பிரச்சனை தான். ஆமென். அந்த வழியில வெளிச்சம் இருக்கும். அந்த வழியில நமக்கு எல்லா நன்மையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த உலகத்துல உண்மை எது பொய் எதுன்னு தெரியாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் தான்ப்பா சத்தியம், நான் தான் I am the truth. இன்னைக்கு சத்தியத்தை தேடி உண்மையை தேடி தான் ஜனங்க எங்கெங்கேயோ அலையிறாங்க. மலைக்கு போறாங்க, கடலுக்கு போறாங்க, நதிக்கு போறாங்க. ஆனா நம்மை தேடி வந்த ஏசப்பா, ஹல்லேலூயா, வானத்தை விட்டு விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகத்துக்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி நான் உன்னை நடத்துவேன்பான்னு சொல்லி நம்மை வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி கூப்பிட்ட ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு பாடலை பாட போறோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்பார்.
ஆசீர்வதிப்பார், வல்ல பெரும் காரியம் செய்வார். அதனால ஏசப்பா எனக்குள்ள எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன்தான், நம்மை போல பிரச்சனை உள்ள ஒரு மனிதன்தான். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதுனால, அவன் தன்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார். அதே போல் நம்ம கூட பயன்படுத்துவார். அந்த நாளில் பக்கத்தில் இருக்கவங்களை யாரை பற்றி கவலைப்படாதீங்க, கண்ணை மூடுங்க, நல்ல கையை தட்டி வார்த்தைகளை அறிக்கை பண்ணி சொல்லி, ஏசப்பா இந்த எலியாவின் தேவனே, அந்த எலியாவுக்குள்ளே இருந்த ஆவி என் மேலே ஊற்றுங்கப்பான்னு சொல்லி வாஞ்சியோடு கேட்டு பாடுவோம். கர்த்தர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன். நல்ல கரங்களை தட்டி எஸ் லோர்ட். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவர். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பஞ்ச காலத்தில் விதவை விட்டே பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். விதவை விட்டேன் பாத்திரங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், என்னுடைய தேவன் அவர், வல்லமையான தேவன் அவர் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் சத்துருக்கள் முன்னிலையில் தெய்வ மனிதர், வீரமுடன் முழங்கினான் தெய்வ மனிதர். சத்துருக்கள் முன்னிலையில் தெய்வ மனிதர், வீரமுடன் முழங்கினான் தெய்வ மனிதர். அக்கினியால் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றான் தெய்வ மனிதர். அக்கினியால் பதிலளிக்கும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. இயேசுவே தேவன், இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. தேவஜனம் கூட்டி சேர்த்தே தேவ மனிதர்,
பலிபீடம் செப்பனிட்டு பலியும் இந்தா தேவஜன் தேவம் எஸ்லோ பலியும் இந்தா கேட்டருளோ கேட்டருளோம் என்றே கேட்டருளோ கேட்டருளோம் என்றே கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ இயேசுவே தேவன் இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ இயேசுவே தேவன் வானங்களை திறந்தே வல்ல தேவர் அக்கினியால் பதில் தந்தா ஜீவதேவர் வானங்களை திறந்தே வல்ல தேவர் அக்கினியால் பதில் தந்தா ஜீவதேவர் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே பணிந்தன தேவ ஜனங்கள் கர்த்தரே கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போ எல்லோருமாக ஓ ரபபலகதரபா இயேசுவே தேவன் இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ இயேசுவே தேவன் இயேசுவே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ எலியாவின் தேவன் நம் தேவன் நம் தேவன் எலியா ஒவ்வொரு மேலப்பா எலியாவின் மேலே ஊற்றப்பட்ட வல்லமை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உரபஹபலகதுரபபலா காரியம் செய்திடுவா தாசர்களின் ஜெபம் கேட்பார் செய்திடுவா தாசர்களின் ஜெபம் கேட்பார் வல்ல பெரும் காரியம் செய்திடுவா கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ Yes, Lord. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அது சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவ அது சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை Yes Lord உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே என் உயிருள்ள நாட்களெல்லாம் கண்களை மூடி வாயை திறந்து அமைதியா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். வல்லமை மாட்சிமை நிறைந்த
மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமை ஓரபலகதர ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எஸ் லார்ட், ஆமென். எஸ் லார்ட். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்தி வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. உன்னை கூட சேர்ந்து பாடுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இயேசப்பா, உம்முடைய வல்லமை, உம்முடைய அதிகாரம் ஒவ்வொருவரையும் ஆவியின் வரங்களினாலே நிரப்புங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. உரா பாபா பாபா ரபா லகதரா ரீபா கபா ஷேகே ரீபா பாபா ரபாலா. இப்படி வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாகப்பா. கட்டுகளை அவிழ்க்கிற வல்லமை, நுகங்களை முறிக்கிற வல்லமை, பாவங்களை சுட்டரிக்கிற வல்லமை, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை. வல்லமைக்காக சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை விடுதலை, வெற்றி உள்ள வாழ்க்கை, விடுதலை. இன்னும் நல்ல வாய்களை திறந்து வாலிப பிள்ளைங்க அடக்காதீங்க, உங்களை அடக்கி கொள்ளாதீங்க. விடுதலையை விட்டு கொடுங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஷேகே தூரா பாபா லா பா கா பா ரீமா லா கா தூரா பாபா. இந்த மகிமை இறங்குவதாக. அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. ஆமென். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா. ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஓசனா, அல்லேலூயா
ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா. Yes Lord, hallelujah. கரங்களை உயர்த்தி hallelujah. சத்தத்தை உயர்த்தி யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுவோம். ஹalleluya ஹalleluya. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இரங்கும் ஐயா, எங்களுக்கு இரங்கும் ஐயா. எங்கள் குடும்பத்திலே இறங்குவீராகப்பா, எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே இறங்குவீராகப்பா, எங்கள் சபையிலே நீர் இறங்குவீராகப்பா, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீர் இறங்குவீராக தகப்பனே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தாவே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த முதல் ஆராதனையில் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ என் தேவன் தாமே அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை நிமித்தமாய் அப்பா ஆண்டவரே நீர் கர்த்தாவே அவர்களுடைய நம்பிக்கை கர்த்தாவே இயேசப்பா நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுகவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக. அருமையான சகோதரர் பாலா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் அப்பா ஆண்டவரே சகோதரனை நீர் ரட்சித்தப்பா, ஆண்டவரே நீர் சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு சாட்சியை நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமா யாரெல்லாம் பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ என் தேவன் ஒவ்வொருவரையும் நீர் சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா வியாதி விக்கனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா நீர் ஆளுகை செய்வீராகப்பா. ஆண்டவரே கடன் பிரச்சனையில வாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா. ஆண்டவரே கர்த்தாவே கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர வேண்டிய பணங்கள் வந்து சேரட்டும் அப்பா. ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றி கொடுப்பீராகப்பா. காகத்தை அனுப்பி போஷிப்பீராக தகப்பனே. என் தேவனே நீரே வழி வாசல்களை விலக்கி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா சூழ்ச்சிகள் தந்திரங்கள் எல்லாம் மதமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள், ஆண்டவரே தொழில் செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு கர்த்தாவே இயேசப்பா தலைமையில உம்முடைய இரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. ஆண்டவரே நீர் எங்களோட கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் கர்த்தாவே உம்மை தொழுது கொள்கிற நாளாய் நாங்கள் கர்த்தாவை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் 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 ஆமென். உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். ராஜாவாகி என் தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகவும் கிருபையுள்ளவர்.
கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகளை எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமை அறிவித்து உமது வல்லமை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. ஆமென். ஆமென். இந்த அதிகாரத்தில் 3 முறை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணோம்? ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட காணிக்கைக்காக ஐயா ஜெயசிலன் ஐயா முன்னால் வந்து ஜெபிப்பாங்க. அதை தொடர்ந்து துர்ராஜ் ஐயா ஒரு பாடலை பாடும்போது நம் காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். வாங்க ஐயா, வாங்க. எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நன்றி. முதலாம் ஆராதனையிலே தேவன் தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, எல்லா ஜெபங்களுக்காக நன்றி, எல்லா துதிகளுக்காக நன்றி, எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளிலே கையின் பிரயாசங்களை தேவன் இந்த ஊழியத்திலிருந்து கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆசீர்வதித்து அபரிவிதமாய் பலப்படுத்தும்படியாக உம்முடைய கட்டளை ஒப்பு கொடுக்குறோம். அது மட்டுமல்ல, இந்த நாளிலே உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய தயவும் உம்முடைய அன்பும் உம்முடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உம்முடைய கட்டளை கொடுக்குறோம், பெண் பிள்ளைகளை உம்முடைய கட்டளை கொடுக்குறோம். அறிவிப்புகளை நன்றாக கேட்டோம். ஆனாலும் கூட திருமணத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. தயவாய் தேவன் மன்னிப்பார் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, நீர் மனமிறங்கி காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீ ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளாட வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளாட வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, நீ ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு
ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளாட வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். இருளாட வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் இருக்கணும். நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளில் ஆண்டவரே ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா, அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை, ஏற்ற காலத்தில், ஏற்ற காலத்தில், அந்த ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஏற்ற காலத்தில். பைபிளில் இந்த ஏற்ற காலத்தில் என்று சொல்லி பல முறை வருகிறது. ஒரு வார்த்தை ஒரு முறை பைபிளில் வந்தாலே அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. பல முறை வருகிறது என்றால் என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில், ரைட் டைம். சொல்லுங்க எல்லாரும், ரைட் டைம், சரியான நேரம். எல்லாரும் சொல்லுங்க, சரியான நேரம். பைபிளில் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு போடலை, ஆனால் சரியான நேரம். எல்லாவற்றிற்கும் ஒரு ரைட் டைம் இருக்குது. அந்த ரைட் டைம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணும், காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நான் தூங்கிக்கிட்டே இருப்பேன், அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம நல்லா படிக்கணும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க நல்லா படித்து, படிக்கிற நேரத்தில் ஊரை சுற்றிக்கிட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஏற்ற ரைட் டைம் வரும்னு இல்லை. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை உண்மையாய் செய்து பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நேர்த்தியாய் நமக்கு செய்வார். ஸோ இந்த நாளில் ஏற்ற காலத்தில் என்னென்னலாம் நடக்கும் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் என்ன செய்வார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும், அது ரொம்ப முக்கியம் இல்லை? ஏற்ற காலத்தில் பைபிளில் சொல்லியிருக்கு, நான் இதை உனக்கு வாழ்க்கையில் செய்வேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதும் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, நம்ம ஸ்கிரீனில் வசனம் போடல, அதனால் தயவு செய்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஆமென். காலம் நிறைவேறுவதற்கு முன்பதாக நானே உயர வேண்டும், நானே தீர்மானிக்க வேண்டும், நானே முடிவெடுக்க வேண்டும் என்று யாரும் செய்யக்கூடாது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. உயர்வு தேவனால் கிடைக்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற உயர்வு தான் அது நிலைச்சு நிற்கும். ஆண்டவர் கொடுக்கிற உயர்வுல தான் அது உண்மையான உயர்வாக இருக்கும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாரும் தெரியணும், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை
உயர்த்த வேண்டும். நானா என்னை உயர்த்தி கொள்ளக்கூடாது. நானா என்னை மேன்மைப்படுத்தி கொள்ள நான் முயற்சி செய்தால் அந்த முயற்சியிலே நான் தோல்வி அடைவேன் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏற்ற காலத்திலே, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியவங்க, நடுத்தர வயதுள்ளவங்க யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியாக தான் அவர் தம் சிலுவை பரியந்தம் தம்மை என்ன பண்ணினார்? தாழ்த்தினார். ஏற்ற காலம் ஆனால் இருக்கிறது. கர்த்தர் நம்மை உருவாக்கி, கர்த்தர் நம்மை சீர்படுத்தி, அந்த வசனங்களை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி, எல்லாம் சொல்லுங்க, அடங்கி. அடங்கி இருக்கிறது தானே பிடிக்காது. இந்த காலத்தில் அடங்கி இருக்கிறது தான் என்னது பிடிக்காது. நான் ஏன் உங்களுக்கு அடங்கி இருக்கணும்? நான் ஏன் உங்களுக்கு அடங்கி இருக்கணும்? வாலிப பிள்ளைங்க பெற்றோருக்கு அடங்கி இருக்கணும். ஒவ்வொருவரும் தங்களுக்கு மேல் அதிகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு அடங்கி இருக்கணும். குடும்பத்தில் கணவன் குடும்பத்துக்கு அடங்கி இருக்கணும். மனைவி குடும்பத்துக்கு அடங்கி இருக்கணும். பிள்ளைகள் குடும்பத்துக்கு அடங்கி இருக்கணும். சபையிலே சபையின் ஆலோசனைகளுக்கு அடங்கி இருக்கணும். இந்த வேதத்துக்கு நாம் அடங்கி இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். இன்றைக்கி அடங்காமல் போகிறதுனால தான் நிறைய பிள்ளைங்க என்ன ஆயிடுது? ஏற்ற காலத்தில் கர்த்தர் கொடுக்குற உயர்வுகளை இழந்து போகிறார்கள். அடங்கி இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடங்கி இருப்பது நம்மை ஒடுக்குவதற்காக அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக. ஹல்லேலூயா. அடங்கி இருக்கும்போது கர்த்தர் அநேக பாடங்களை கற்றுக் கொடுப்பார், நம்மை செதுக்குவார், நம்மை உருவாக்குவார் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க, வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா கவலையிலே வாழக்கூடாது. கவலையிலே வாழ்ந்துக்கிட்டு இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு. கவலை என்பது எதிர்பாராத ஒரு சம்பவம் நடப்பது தான் கவலை. நாம் நினைப்பது நடக்காமல் இருப்பது கவலை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் என் மேலே இறக்கி வச்சுட்டு நீ அடங்கியிரு. உன் சுய பலத்தையும் சுய சிந்தையும் போட்டு மண்டையை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காத. உன் வாழ்க்கையை எனக்கு முற்றிலுமாய் ஒப்புக்கொடு. நீ எனக்கு அடங்கியிரு. நான் உன்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்களில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை, நீ அடங்கி இருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கி இருங்கள். ஊழியங்கள் சபைகளுக்கு சபைக்கு அடங்கி இருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு அடங்கி இருங்கள். பெற்றோருக்கு அடங்கி இருங்கள். குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒருவருக்கொருவர் அடங்கி இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடங்கி இருப்பது ஏதோ என் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து விட்டேன் என்பதற்காக அல்ல. கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்கு, கர்த்தர் நம்மை பயிற்றுவிப்பதற்கு, கர்த்தர் நம்முடைய குணாதிசயங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு நல்ல நேரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அவன் அடங்கி இருந்தான், பலவிதமான சூழ்நிலையில் அடங்கி இருந்தான். கர்த்தர் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணினார்? யோசேப்பை உயர்த்தினார். தானியேல் அடங்கி இருந்தார், எஸ்தர் அடங்கி இருந்தாங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். பாருங்க, கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார்னு சொல்லிட்டு தான் பல ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. அடங்கி இருக்கிறதுனா என்ன? கவலையெல்லாம் கர்த்தர் மேலே போட்டுட்டு அப்புறம் வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க. தூக்க மயக்கத்தில் கலக்கத்தில் ஒரு தெளிவில்லாமல் இருக்காதீங்க. தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க. என்ன நடக்குது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, கர்த்தரால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன செய்ய முடியாது என்பதில் ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஹல்லேலூயா. உங்கள் உயர்வை தடுப்பதற்கு, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தாதபடிக்கு, நீங்கள் அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு
பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று எப்படி சுத்திட்டு இருக்கான்? கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். நல்லா தெரிஞ்சுக்கணும், பிசாசு 24 hours வேலை செய்துட்டு தான் இருக்கான். நம்ம தெளிவில்லாமல் இருக்கிறோம், ஆனால் அவன் தெளிவாக இருக்கிறான். என்னவா இருக்கான்? எவனை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் பல்லெல்லாம் ஆண்டவர் பிடுங்கிட்டார். அதனால் சாப்பிடக்கூட முடியாது. ஒரேடியாக என்ன பண்ணுவான்? விழுங்கிடுவான். ஆனால் கர்த்தர் பாருங்க, வசனம் அழகு. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ எச்சரிக்கிறார் பாருங்க. நான் உன்னை ஏற்ற காலத்தை உயர்த்துவேன், ஆனால் எச்சரிப்பா இரு, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். கொஞ்சம் நீ ஜெப குறைவு, கொஞ்சம் நிர்விசாரம், கொஞ்சம் உலகத்தின் பின்னால் போயிட்டா உன்னை என்ன பண்ணிடுவான்? அப்படியே லபக்குன்னு பிடிச்சிருவான். உன் உயர்வை தடுத்து விடுவான். காலம் வரும்போது அந்த ஏற்ற காலத்திலே கர்த்தர் செய்ய முடியாத காலமாய் போய்விடும் என்பதிலே நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. விசுவாசத்தில் உறுதி பாருங்க, அடங்கி இருக்கணும், கவலைப்படக்கூடாது, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும், பிசாசுக்கு நம்ம எச்சரிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் விசுவாசத்துல வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. நல்ல கவனிங்க. ஏன் நம்ம அடங்கி இருக்கணும் ஏற்ற காலம் வரைக்கும்னா, கர்த்தர் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறார்? சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. எடுத்த உடனே ஒருத்தரை கொண்டு போய் ஒரு பெரிய சேர்ல உட்கார வச்சா என்ன ஆகும்? அவனுக்கு தலையும் புரியாது, காலம் புரியாது, வாலும் புரியாது. ஏய் நான் யார் தெரியுமா? பாருங்க, ஏற்ற காலத்துல வருகிற ஆசீர்வாதம் தான் அது நிலைத்து இருக்கும். ஏற்ற காலத்து வரைக்கும் பொறுத்து இருக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பாருங்க, கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா என்ன ஆகும்? பிள்ளைகளுக்கு அதோடைய மதிப்பே தெரியாது. வாங்கி கொடுக்கலன்னா கோபம் தான் வரும். கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, ஷூ கேட்குறாங்க வாங்கி கொடுக்குறீங்க, செருப்பு கேட்குறாங்க வாங்கி கொடுக்குறீங்க, பேக் கேட்குறாங்க வாங்கி கொடுக்குறீங்க, என்னென்ன கேட்குறாங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு தானே நான் செய்கிறேன்னு சொல்லி செய்தா கஷ்டத்தின் மத்தியில் நம்ம செய்வோம். ஒரு நாள் நம்ம கையில் காசு இல்லை, செய்ய முடியலன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? அப்பாவுக்கு அன்பே இல்லை, அப்பா கெட்டவர், நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தர மாட்டார். ஆனால் பொறுமையாக இருந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து, கொடுக்க கூடாததை கொடுக்காம இருந்தால் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? அதோடைய மதிப்பு தெரியும். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அந்த ஏற்ற காலம் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்ம சீர்படணும். சில காரியங்கள் கர்த்தர் நம்மை சீர்படுத்த வேண்டும். நம்முடைய குணாதிசயங்கள் சீர்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை சீர்படும் வரை கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்கு சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நிச்சயமாக நான் சொல்கிறேன். எடுத்த உடனே எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நூடுல்ஸு, 2 நிமிஷம் நூடுல்ஸு நடுப்பு அந்த கொதிக்கிற தண்ணியில் உள்ளே போட்ட உடனே வெந்துருச்சு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரிலாம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? அடங்கி இருக்கணும். சொல்லுங்கள் எல்லாரும், அடங்கி இருக்கணும். நானும் தான் பேசுகிற, எனக்கும் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. கேட்குற உங்களுக்கும் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த பைபிள் பேசுகிறவங்களுக்கு ஸ்பெஷல் கன்செஷன்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே வசனம் தான், ஒரே வார்த்தை தான். பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நீ இவ்வளோ பேசுனியப்பா, நீ எப்படி? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார். ஊழியம் என்பது ஆர்கனைஸ் பண்ணுறது இல்லை.
நானும் ஸ்திரப்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும், பலப்பட வேண்டும், நிலைநிறுத்தப்பட வேண்டும். கர்த்தர் ஏற்ற காலத்திலேயே எல்லாரையும் என்ன பண்ணணும்? உயர்த்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பாருங்க, ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு காலையில் பாட்டு பாடும்போது ஆறுகளை கடப்ப அக்கினியில் போவன்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் கடந்து வந்து தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போகாமல் இருப்போமானால் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுவடை. எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் அறுவடை. அறுவடை என்றால் விதைப்புக்கு பலன், விதைப்புக்கு பலன். நன்மை செய்கிறதிலே நாம் என்ன பண்ணக்கூடாதான்? வசனத்தை வாசிக்க மீண்டுமா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போகாமல் இருப்போமாக. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஃபுல்லா சொல்லுங்க. சோர்ந்து போகாமல். எதுக்கு சோர்ந்து போக கூடாது? நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்க. சிலர் சொல்லுவாங்க, 10 வருஷம் நன்மை செய்தேங்க, அவங்க எனக்கு ரிட்டர்ன் ஒன்றுமே செய்யலை, இதுக்கு மேலே என்னால் நன்மை செய்கிற மனசே போயிடுச்சு. ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீ என்ன பண்ண? சோர்ந்து போகாமல் நன்மை செய்துக்கிட்டே இரு. ஆண்டவராக இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். கடைசியில் அவரை என்ன கொண்டு போயிட்டாங்க? சிலுவையில் தான் அரைஞ்சாங்க. நன்மை செய்கிறதுனால நமக்கு கோல்டு க்ரௌன், கிரீடம் கிடைக்கும்னு சொல்லலை. நன்மை செய்யும் போது நமக்கு பல தீமைகள் வரும், நிந்தனைகள் வரும், தீமையான பேச்சுக்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் ஒரு வருஷம் நன்மை செய்துட்டு உடனே நான் நன்மை செய்து என்ன கிடைச்சிது? அப்படி இல்லை. நன்மை ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்க நல்லவங்களா அவங்க கெட்டவங்களான்றது முக்கியம் இல்லை. நான் நன்மை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்க ஏசப்பா நன்மை செய்கிறவர், அதனால நானும் என்ன பண்ணுவேன்? நன்மை செய்வேன். சிலர் பாருங்க, மற்றவங்கள ஒரு மார்க் போட்டுருவாங்க, அவங்க கெட்டவங்க, அதனால நானும் கெட்டவங்களா தான் இருப்பேன். அவங்க இப்படி, அதனால தான் நானும் நன்மை செய்ய மாட்டேன். இல்லை, அப்படி செய்கிறவங்களுக்கு அறுவடை கிடைக்காது. யார் எப்படி இருந்தாலும் சரி, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமாக இருந்தாலும். சில இடத்துல வேலை ஸ்தலத்தில் வேலையே எவனும் செய்ய மாட்டான். நான் மாத்திரம் நன்மை செய்யணுமா? நீ நன்மை செய்தினா அந்த கம்பெனியில் உயர்வு வரலனாலும் கர்த்தர் உன்னை வேறு கம்பெனியில் கொண்டு போய் உயர்வை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அந்த ஒரு இடத்துல நம்மை உருவாக்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் உயர்த்துவார். இல்லை என்றால் அதே இடத்திலேயே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். ஆனால் பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, நல்லா வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவியினாலே விதைக்கிறது, மாம்சத்திலே விதைக்கிறது. சொல்லுங்க, ஆவியிலே விதைப்பது, மாம்சத்திலே விதைப்பது. ஆவியின் கனியை நாம் விதைப்போம் என்றால் ஆவியின் கனியின் உண்டான ஆசீர்வாதத்தை அறுப்போம். ஆனால் மாம்சத்தின் கிரியைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள், பகைகள், 17 காரியம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. பாருங்க, இது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சி தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. ஆவியின் கனி, ஆவியின் மாம்சத்தின் கிரியை, இந்த ரெண்டுத்தையும் தான் ஆண்டவர் நமக்கு போதித்து இந்த 6ஆம் அதிகாரத்திற்குள் நாம் வருகிறோம். அந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆவியினாலே நடத்தப்பட்டு ஆவிக்குரிய மனிதனாய் வாழ்ந்தால் ஏற்ற காலத்திலே அதற்குண்டான அறுவடையை நாம் என்ன பண்ணுவோம்? அறுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தூங்குறவங்க கூட சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பரவாயில்ல பிரதர், ஒரு கல்யாணத்துக்கு போனோம், சீக்கிரம் முடிச்சிடுறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியினாலே நாம் விதைக்க வேண்டும்,
அதற்குண்டான அறுவடையை கர்த்தர் கொடுப்பார். ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் நன்மை செய்கிறதை விதைப்பார்கள், நன்மையை தான் விதைப்பார்கள். வாசிங்க அந்த 6வது 8 9 சேர்த்து வாசிங்க, நல்ல கவனிங்க. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும், ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். நம்மளே நம்மளை அழிச்சிக்க கொள்ளக்கூடாது, அப்புறம் அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது, பிசாசை குறை சொல்லக்கூடாது, ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. அழிவு அநேக வேளையில் நம்மளுடைய கிரியைகளால தான் வரும். ஆவி அந்த வசிங்க தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருந்தா, ஆவிக்கேற்றபடி நாம் விதைத்தால் நித்திய ஜீவனை அறுப்போம். நன்மைக்கேற்றபடி நாம் விதைத்தால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் அந்த நன்மைக்குண்டான அறுவடையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதைப்பும் அறுப்பும் தேவனுடைய நியமம். விதைப்பும் அறுப்பும் தேவனுடைய நியமம். ஸோ இதை யாராலையும் மாற்ற முடியாது. உலகமே எதிர்த்து வந்தாலும் என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அறுப்போம். சில சமயத்தில் அது உடனே தெரியாது, அது காஞ்சி போகிற மாதிரி இருக்கும். தேக்கு மரம் 5 வருஷத்தில் ஒரு ஹைட்டு வருமா, 4.5 வருஷம் வரைக்கும் இப்படியே தான் இருக்குமா குட்டியாக. 6 மாதத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வளர்கிற வேகம் பார்த்தீங்கன்னா பல 100 மடங்கு வேகமாக வளருமா. 4.5 வருஷம் வரைக்கும் பார்த்தா எப்படி இருக்கும், இதை பிடுங்கி போட்டுடலாம் போல் இருக்கும். என்னடா இது, தண்ணி ஊற்றி என்ன பிரயோஜனம். நம்ம கூட அப்படி தான் யோசிப்போம். நான் எவ்வளோ தான் நன்மை செய்கிறது, இதுக்கு மேலே நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு நன்மை செய்து பிரயோஜனம் இல்லை, இவங்க நன்றி கெட்டவங்களாக இருக்கிறாங்க, அப்படி இப்படின்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல், அவங்கள திட்டாமல், யாரையும் முறுமுறுப்பு இல்லாமல், கசப்பு இல்லாமல் நீ நன்மை செய்து கொண்டே இரு. ஏற்ற காலத்தில் நான் உன்னை என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன். உனக்கு அறுவடை உண்டு. நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன பண்ணுது, போதிக்குது. அறுவடை என்பது 2 அறுவடை. ஒன்று இந்த உலகத்திலேயே அறுவடை, 2வது நித்திய ஜீவன் நமக்கு என்னது, அதுவும் ஒரு அறுவடை. அதுதான் நமக்கு பலன். அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக, சீர்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக, நிலைநிறுத்துவாராக. கர்த்தர் நமக்கு கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. அடுத்தபடியாக எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு விவசாயி என்ன பண்றாரு, நல்ல நிலத்தெல்லாம் உழுது நாற்று நட்டு அதற்கெல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் வெயிட் பண்ணுறாரு. எதுக்கு வெயிட் பண்ணுறாரு, அந்த மழைக்காக வெயிட் பண்ணுறாரு, அந்த பின்மாறி மழைக்காக. அந்த மழை பெய்த உடனே அது என்ன பண்ணும், விளைச்சல் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம உண்மையாக செய்துட்டு, ஏசப்பா நீங்கள் என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருந்தால் கர்த்தர் ஏற்ற வேளையில் மழையை பெய்ய பண்ணுவார். மழை என்றால் என்ன, ஆசீர்வாதம். மழை என்றால் என்ன, ஒரு செழிப்பு. மழை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொடுப்பது, நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக வெயில் அடிச்சு இருந்ததுன்னு வைங்க, இலெல்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கும். ஒரு மழை வந்த உடனே பார்த்தீங்கன்னா செடியெலாம் எப்படி இருக்கும், நல்ல அப்படியே பச்சை பசேர்னு ஆயிரும், நல்ல பார்க்கவே நல்ல அருமையாக இருக்கும். அதுதான் மழையுடைய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை கர்த்தர் ஏற்ற காலத்திலே மாற்றுவார். சொல்லுங்க, வறட்சியை ஏற்ற காலத்திலே
செழிப்பாக மாற்றுவார். நம் வறட்சியிலே வாழுவது தேவ சித்தம் அல்ல. நம்ம ரட்சிக்கப்படும் போது பாவத்தின் கிரியைகளினாலே உண்டான விளைவுகளினாலே நம்முடைய குடும்பங்கள் சீர்கெட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அப்படியே இருப்பது தேவ சித்தம் அல்ல. கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார், மழையை பெய்ய பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பை கட்டளையிடுவார். நம்ம செழிப்புக்காக வாழலை, கர்த்தரை சார்ந்து வாழும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். செழிப்பை தேடி ஓடுகிற கிறிஸ்தவர்கள் அல்ல, கர்த்தரை தேடி ஓடுகிற கிறிஸ்தவர்களாய் வாழும்போது எல்லாமே நமக்கு வர வேண்டியதெல்லாம் ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நீங்கள் பாருங்க, ஒரு கண்டிஷன். மழை பெய்யணும்னா, ஆசீர்வாதம் வரணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு நிபந்தனை, ஒரு கட்டளை. என்ன கட்டளை? வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு இருதயத்தோடும், உங்கள் முழு ஆத்துமாவோடும், உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை நான் சேவிக்கும்படி இன்று உங்களுக்கு கற்பிக்கிற, நான் உங்களுக்கு இன்று கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும், அது இப்பதான் அந்த ஆசீர்வாதமே. இதெல்லாம் நம்ம செய்யும் போது நீ உன் தானியத்தையும், உன் திராட்சரசத்தையும், உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். மிருக ஜீவன்களுக்காக என்ன பண்ணுவாராம்? புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கைதை தட்டி பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ, பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். லலலா 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 லலலா. பாடுங்க. லலலா 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 லலலா. ஹல்லேலூயா. தேசத்தில் யார் அரசாட்சி செய்தாலும் சரி, கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை தேடி அவருக்கு சேவை செய்து அவருக்கு பிரியமாக வாழ்ந்தா கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறது வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர். ஹல்லேலூயா. படுவதாக. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். சின்னவன் ஆயிரமும் ஜாதியுமாவா. சின்னவன் வசிங்க திருப்பி. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்துல சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். ஏற்ற காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம செய்ய வேண்டியதை பொறுமையாக செய்துக்கிட்டே இருக்கணும். எடுத்த உடனே பயங்கரமாக போஸ்டர் போட்டு அதை போட்டு இதை போட்டு நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னாலாம் நடக்காது. கர்த்தர் நம்மை அழைக்க வேண்டும், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. வசனம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த
பலத்த ஜாதியுமாய் மாறுவான். கர்த்தர் இதை ஏற்ற காலத்தில் எப்படி செய்வாராம்? தீவிரமாய் செய்வார். தேவ திட்டம் தீவிரமாய் ஏற்ற காலத்தில் நிறைவேறும். சடன் growth. இது எப்படி நடக்குது நமக்கே தெரியாது. நம்ம போட்ட விதைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுவார்? முளைக்க செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. திட்டம் நிறைவேறும். சொல்லுங்க, தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறுவான். கர்த்தர் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பார். கர்த்தர் உங்க குடும்பத்தை அப்படி செய்வார், ஊழியத்தை அப்படி செய்வார். நம்முடைய தேசத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாற கர்த்தர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிற நாட்கள் மிகவும் சீக்கிரத்தில் வருகிறது என்று நம்ம விசுவாசிப்போம். எழுப்புதலுக்காக நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். திடீரென்று வரும். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் அது என்ன பண்ணும்? தேசத்தை பரவ கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், இன்னும் 2 வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்க போறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 20. மனுஷனுக்கு தன்னுடைய வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா. சரியான வேளையில் சரியான வார்த்தையை பேசணும். சொல்லுங்க, சரியான வேளையில் சரியான வார்த்தையை பேசணும். அப்படி பேசும்போது அந்த இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? மகிழ்ச்சி இருக்கும். என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். ஏற்ற காலம். இந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையை பேசலாமா, இந்த இடத்துல இதை நம்ம பேசலாமான்னு யோசித்து பேசினா அந்த இடத்துல எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். பாருங்க, பிள்ளைங்க வருவாங்க வீட்டுக்கு, 95 out of 100 மார்க்ஸ் எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க பெற்றோர்கிட்ட. பெற்றோர் அப்போ தான் வந்து அப்படியாம்மா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் பிள்ளைங்களை அந்த நேரத்தில் என்ன சொல்லணும்? ரொம்ப நல்லது, சூப்பர், வெரி குட், நல்ல மார்க் எடுத்திருக்க, ஏன் இன்னும் 5 மார்க் எடுக்கலை அப்படின்னு போய் கேட்டால் என்ன ஆகும்? அவன் எடுத்ததும் புஷ்ஷுன்னு போயிடும். பரவாயில்லையே, 95 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், வெரி குட். ஏற்ற காலத்தில் சரியான வார்த்தையை பேசினா மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்து குடும்பத்தில் புருஷன் அப்போ தான் வெளியே டயர்டாக போயிட்டு வராரு, எல்லாம் வராரு, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏம்மா நான் வாக்கிங் போகிறேம்மான்னு அவர் என்ன பண்ணுவார்? போயிடுவார். வந்த உடனே காஃபி குடிக்கிறீங்களா, கொஞ்சம் டீ குடிக்கிறீங்களா, எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இதெல்லாம் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசணும். அதுதான் என்ன பண்ணுமா? மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். வாசிங்க வசனத்தை, வாசிங்க. வாசிங்க. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாய்மொழியினால் என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். வெரி குட் சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், இப்படின்னு வீட்டில் சொல்லணும். என்ன சொல்லணும்? வெரி குட், சூப்பர் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க இப்போமே? ஆமாம், பிள்ளைங்க நல்லது செய்யும்போது நல்லது சொல்லணும். ஆமாம், சூப்பராக பாடினம்மா, நீ சூப்பராக நல்லா படிக்கிறியே, என்னை விட நல்லா படிக்கிறியேன்னு சொல்லணும். அது சொல்ல மாட்டாங்க. அவங்க 60% எடுத்துகிட்டு பையன் 70% ஆனாலும் என்ன பண்ணுவாங்க? என்னம்மா படிக்கிறேன்னு கேட்பாங்க. என்னை விட நீ என்ன பண்ணுற? நல்லா படிக்கிறம்மா, வெரி குட் அப்படின்னு சொல்லணும். எல்லாவற்றிலையும் அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அப்ரிஷியேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். நல்ல வார்த்தைகள் மகிழ்ச்சியை உண்டாக்கும். வாசிங்க. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது, எவ்வளவு நல்லது. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் நல்ல வார்த்தையை சொல்ல, ஞானமுள்ள வார்த்தையை சொல்ல, கிருபை உள்ள வார்த்தையை சொல்ல, மக்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையை சொல்ல தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமம் 32வது அதிகாரம் 35வது வசனம். நல்ல கவனி. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும். வாசிங்க. பதிலளிப்பதும் எனக்கு உரியது. எனக்குரியது. நல்ல கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய உறவுகளில் ரொம்ப முக்கியமான காரியம். பழி வாங்குதலும்
பதில் அளிப்பதும் எனக்குரியது. எனக்குரியது. பாருங்க, பதிலுக்கு பதில், பழி வாங்குதல். அவங்க இப்படி செய்தா நான் இப்படி தான் திருப்பி செய்வேன், அவங்க இப்படி பேசினா நான் இப்படி தான் பதில் கொடுப்பேன் என்று செய்வது அது மாம்சத்தின் கிரியை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. இந்த நாட்களில் அதிகமாக நம்ம என்னதான் பேசினாலும் நியாயப்படுத்த தேவையில்லை. நல்லா சொல்லுங்க, நியாயப்படுத்த தேவையில்லை. ஏன்னா வாசிங்க, வசனத்தை வாசிங்க. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு ஒருத்தன் பழி வாங்குகிற எண்ணம் உடையவனாய் எப்படி பதில் கொடுக்கிறவனாய் இருக்கிறானோ அவனுக்கு ஆண்டவர் கிரியை செய்யவே மாட்டார். ஆனால் என்னதான் அநியாயம் நடந்தாலும், எவ்வளோதான் அக்கிரமம் நடந்தாலும் முட்டி போட்டு ஒன்று ஏசப்பா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் இதை நியாயப்படுத்த விரும்பலை, நான் இதை ப்ரூவ் பண்ண விரும்பலப்பா, நீங்கள் ஏற்ற காலத்தில் செய்யுங்கன்னு சொல்லி விட்டுட்டோன்னா கர்த்தர் ஏற்ற காலத்திலே நமக்காக நியாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தாங்களே நியாயத்தை தேடிக்கிறாங்க, தாங்களே பதில் அளிச்சுக்கிறாங்க. அது அவர்களுக்கு தான் அழிவு. தேவ திட்டம் நிறைவேறாது. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் நம்ம விட்டுட்டோன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் கூட அதான் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். பதில் அளிப்பது, அமைதியாக இருக்கிறது தான் வேதம் நமக்கு போதிக்குது. நியாயப்படுத்தி அவங்க சொன்னதை எப்படி தப்பாச்சே, அது என் லைஃப்பை பாதிக்காது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மளை வெட்கப்படுத்தணும், நம்மளை அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் நினைப்பது மனிதனுடைய எண்ணம். ஆனால் கர்த்தருடைய எண்ணம் நம்மை உயர்த்துவது. ஹல்லேலூயா. நம்ம அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தால் ஒருவரும் நம்மை அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏற்ற காலத்திலே நியாயம் கிடைக்கும். சொல்லுங்க, ஏற்ற காலத்திலே நியாயம் கிடைக்கும். நம்ம பழி வாங்கவும் கூடாது, பதில் அளிக்கவும் கூடாது. அப்படி செய்தோன்னா கர்த்தரும் அமைதியாக இருந்துருவார். ஆனால் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் ஏற்ற காலம், சொல்லுங்க, ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலம் கொஞ்சம் தாமதமாய் நமக்கு தோணலாம். ஆனால் கர்த்தருக்கு எதுவுமே தாமதம் கிடையாது, எல்லாமே அவர் ஏற்ற காலம். ஏற்ற காலம்னா என்ன அர்த்தம்? அது அவருடைய பார்வையில் ஏற்ற காலம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பார்வையில் அது ஏற்ற காலம் மாதிரி தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் ஏற்ற காலம், அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஆண்டவரே உம்முடைய ஏற்ற காலம் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? பொறுமையாக இருப்பேன். என் கடமையை நான் உண்மையாக செய்வேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? அதுலேருந்து எஸ்கேப் ஆக, அதுலேருந்து தப்பித்து கொள்ள, நியாயப்படுத்த நான் பதிலளிக்க விரும்ப மாட்டேன்ப்பா. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால் பாருங்க, இது பழைய ஏற்பாட்டிலேயே உள்ள நியாயம். அது புதிய ஏற்பாட்டில் கூட இல்லை. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணுன்ற அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் போராடாத. நான் பல்ல எடுக்கணுமா, கண்ணை எடுக்கணுமா, என்ன பண்ணணும் நான் செய்வேன், நீ அதை பற்றி என்ன பண்ணாத, கவலைப்படாத. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஏற்ற காலம் வரைக்கும் பாருங்க, ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறது நல்லா கவனிங்க. நம்முடைய கடமையை நம்ம உண்மையாக செய்யணும். நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும். அவ்வளோதான். அது வரைக்கும் நம்ம கடமையை உண்மையாக, சந்தோஷமாக, சமாதானமாக செய்ய, பொறுமையாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்திற்கு விரோதமாக வேற யாராவது சத்தியத்தை உங்களுக்கு போதித்தால் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, ஏன் அவங்க இப்படி செய்தாங்கல்ல, நீ ஏன் இப்படி செய்கிறேன்னு கேட்டால் அந்த உபதேசத்திற்கு உங்களை விட்டு கொடுக்காதிருங்கள். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடிலாம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்களே அப்பா.
ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்னெல்லாம் செய்வீங்கன்னு நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஏற்ற காலத்தில் உயர்வு வரும், ஏற்ற காலத்தில் அறுவடை வரும், ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதம் வரும், ஏற்ற காலத்தில் திட்டம் நிறைவேறும், ஏற்ற காலத்தில் நாங்கள் வார்த்தைகளை சரியாய் பேச வேண்டும், ஏற்ற காலத்தில் நியாயம் கிடைக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டபடி கடமை பொறுமை இதில் நாங்கள் உண்மையாக இருக்க, இதை நாங்கள் நடைமுறைப்படுத்த, இதை எங்கள் வாழ்க்கையில் பிராக்டிஸ் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய ஏற்ற காலம் வரை காத்திருப்போம், பொறுத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.